ஸோ இப்போ பார்க்க போகிறது ப்ரிசர்வேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர். ஸோ பாக்டீரியா வந்து ஐசோலேட் பண்ணியாச்சு. ஸோ ஐசோலேஷன் வந்து ஒரு 6 மெத்தட்ஸில் வந்து பண்ணோம். ஸ்ட்ரீக் பிளேட் மெத்தட், அடுத்து வந்து போர் பிளேட் மெத்தட், ஸ்ப்ரெட் பிளேட் மெத்தட், ரோல் டியூப் மெத்தட், மைக்ரோ மேனிப்புலேட்டர், சீரியல் டைலேஷன் ஒரு 6 மெத்தடில் வந்து பாக்டீரியாவை ஒரு குரூப் ஆஃப் பாக்டீரியாவிலேருந்து செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி வைக்கிறோம். இப்போ ஐசோலேட் பண்ணி வச்சா மட்டும் போதாது, அது கண்டாமினேஷன் ஆகக்கூடாது. வேற திருப்பி ஐசோலேட் பண்ணதில் வந்து திருப்பி வேற பாக்டீரியா வந்து கண்டாமினேஷன் ஆயிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த பாக்டீரியாவோட வயபிலிட்டினா என்னன்னா ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி, அதான் வந்து அதனுடைய வயபிலிட்டி. அப்புறம் பியூரிட்டி வந்து மற்ற மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன மெயினாக பண்ணணும்னா ப்ரிசர்வேஷன், ஸ்டோரேஜ் பண்ணணும். ஸோ ஸ்டோரேஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். மெத்தட்ஸ் டு ஸ்டோர் த பியூர் கல்ச்சர். ஐசோலேட் ஆன பியூர் கல்ச்சரை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் ஐசோலேஷன் ஆஃப் எனி மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் த வயபிலிட்டி அண்ட் பியூரிட்டி. அதனுடைய வயபிலிட்டி, ரீப்ரொடக்டிவ் கேப்பபிலிட்டியும் அண்டு பியூரிட்டினா அதர் மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து கண்டாமினேஷன் ஆகாமல். ஸோ பியூரிட்டி ஆஃப் சச் மைக்ரோப்ஸ் தட் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் கண்டாமினேஷன் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ பை ரெடியூசிங் த மெட்டபாலிசம், ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தோட மெட்டபாலிசம்னா அது சாப்பிட்டு அதனுடைய குரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குமோ அந்த வேலையை வந்து சப்ரஸ் பண்ணணும். சப்ரஸ் பண்ணோம்னா பாக்டீரியாவோட ஏஜிங்கையும், அதாவது பாக்டீரியாவுக்கும் ஏஜ் ஆகும்ல, அந்த ஏஜ் ஆனால் அது டெத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஏஜிங்கையும் டெத்தையும் வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணலாம். மெட்டபாலிசத்தை ஸ்லோ பண்ணோம்னா அதனுடைய ஏஜிங் டெத்தையும் வந்து ஸ்லோ பண்ணலாம். அடுத்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்லேயே, அதாவது ரீப்ரொடக்ஷன் ஆக விடாமல் இன்ஆக்டிவ் ஸ்டேட்லேயே, அதாவது டார்மன்ட் ஸ்டேஜ், தூங்குற ஸ்டேஜ்லேயே வச்சுருந்தோம்னா நம்ம அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை பல வருடங்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம தனியாக செப்பரேட் பண்ணுமோ அதே மாதிரியே இன்னும் பல வருடங்களுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அப்படி மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ தேவையான நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறது. சரியா? நமக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு கல்ச்சர் மீடியம் போட்டோம்னா அது சாப்பிட்டு க்ரோ ஆக போகுது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு பாக்டீரியா வந்து வாழும். சரியா? அப்படி வந்து அதுக்கு ஃபுட் இல்லாம இல்லாமல் டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு ஃபுட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ரீப்ரொடக்ஷன் ஆக ஆக அது மியூட்டேஷனும் ஆகும். சரியா? அதனுடைய ஜீன் கேரக்டரிஸ்டிக்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதோட மெட்டபாலிசத்தை கம்மி பண்ணணும். அதை வந்து தூங்குற ஸ்டேஜுக்கு, இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடணும். ஸோ அப்படி கொண்டு போயிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் வந்து நம்ம அது வந்து க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஸ்டோரேஜ் எப்படி பண்ணுறது? மெத்தட்ஸ் ஃபார் ப்ரிசர்விங் த பியூர் கல்ச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் படிச்சுக்கணும். எப்பயுமே வந்து ஃபுல்லாக வாசிச்சு விட்டுறணும். வாசிச்சதுக்கப்புறம் ஹெட்டிங் படிக்கணும். அப்படிதான் சொல்லியிருக்கேன். ரெஃப்ரிஜரேஷன், paraffin மெத்தட், லயோஃபிலைசேஷன் ஆர் ஃப்ரீஸ் ட்ரையிங் மெத்தட், அடுத்து கிரையோ ப்ரிசர்வேஷன், ஸ்டோரேஜ் அட் -70°C, storage at glass feed at -60 to 70°C, storage in gelatin dish, storage in soil. ஸோ 8 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 மெத்தட்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ரெஃப்ரிஜரேஷன். நார்மலாக ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறது. இப்போ நம்ம லேபில் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் கண்டிஷனில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ எந்த டெம்பரேச்சர்னா 0 to 4°C. இது வந்து ஷார்ட் டியூரேஷனில் தான் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ண வைக்க முடியும். 2 to 3 வீக்ஸ் வந்து பாக்டீரியாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். 3 to 4 months வந்து பங்கையை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இது ரெஃப்ரிஜரேட்டரில். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம லேபில் வந்து பாக்டீரியல் கல்ச்சரை வந்து எப்படி 10 daysக்கு ஒருக்க நம்ம பியூர் கல்ச்சர் போட்டுக்கிட்டே இருக்கோம். கல்ச்சர் இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது, சால்மோனெல்லா டைப் இருக்குன்னா அதை வந்து 10 நாளைக்கு தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். சரியா? 10 days தான், 2 to 3 வீக்ஸ் தான் போட்டிருக்குது. ஸோ 2 to 3 வீக்ஸ் தான் பாக்டீரியா வந்து உயிர் வாழும். அதுக்கு மேலே போகும்போது அது டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து க்ரோத் கர்வ்லேயே வந்து படிச்சிருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லேக் ஃபேஸு, அடுத்து லாக் ஃபேஸு, அடுத்து ஸ்டேஷனரி ஃபேஸு, அடுத்து டெத் ஃபேஸு.
சரியா? ஒரு கட்டத்துக்கு மேல டெத் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கிற இத வந்து புதுசா ஒரு கல்ச்சர் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் லேப்ல. கல்ச்சர் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம், இந்த ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கிற பாக்டீரியல் கல்ச்சர்ல 1 ml எடுத்து, புது கல்ச்சருக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அத ஒரு 10 டேஸ்க்கு ப்ரிசர்வ் பண்ணுவோம். திருப்பி 10 டேஸ் அடுத்த நெக்ஸ்ட் 10 டேஸ்ல வந்து திருப்பி பியூர் கல்ச்சர் மீடியம் ஃபார்ம் பண்ணி, இப்ப ஆல்ரெடி பண்ண அ பாக்டீரியா கல்ச்சர்லேருந்து ஒரு 1 ml எடுத்து அதில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இப்படியே வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10 டேஸ் ஒருக்கா பியூர் கல்ச்சர் மீடியம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். அது டெத் ஆக விடாம, அ லேக் ஃபேஸ்லயோ, ஸ்டேஷனரி ஃபேஸ்லயோ அது வந்து எடுத்து நம்ம இது பண்ணிர்றோம். என்னது புதுசா கல்ச்சர் மீடியம் போடும்போது, திருப்பி பாக்டீரியா வந்து குரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் கண்டிஷன் வந்து ஷார்ட் டியூரேஷன்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 2 to 3 வீக்ஸ் வந்து பாக்டீரியா உயிர் வாழும். 3 to 4 மந்த்ஸ் வந்து ஃபங்கை வாழும். ஸோ கண்டிஷன் ரெஃப்ரிஜரேட்டர் கண்டிஷன்னா 0 to 4 டிகிரி செல்சியஸ். மேல இருக்கிற ஃப்ரீசிங் கண்டிஷன் 0 to 4 டிகிரி செல்சியஸ். அ கீழ இருக்கிற ஃப்ரிட்ஜோட இது வந்து 2 to 8 டிகிரி செல்சியஸ். ஸோ இதான் வந்து ரெஃப்ரிஜரேஷன். பாராஃபின் மெத்தட். இது வந்து சிம்பிளாவும் நம்மளுக்கு காசு எக்கனாமிக்னா என்னது? காஸ்ட் வந்து கம்மியாவும் இருக்குது. அ அ இதுல வந்து லிக்விட் பாராஃபின்ங்கிறது ஒரு மினரல் ஆயில். சரியா? அந்த லிக்விட் பாராஃபின வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி, அ ஓ எப்படி ஸ்டெர்லைஸ் பண்றாங்கன்னா, ஹாட்டர் ஓவன்ல 1 ஹவர் 180 டிகிரி செல்சியஸ் வச்சோம்னா, அந்த லிக்விட் பாராஃபின் வந்து அதுல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்லாம் டெத் ஆகி ஸ்டெரைல் லிக்விட் பாராஃபினா மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் இட் இஸ் poured ஓவர் த அகர் ஸ்லோப் ஃபார் 1 சென்டிமீட்டர். The layer of paraffin ensures reduced oxygen and prevents dehydration. Microbial growth is slowed down and remained in dormant stage. இப்போ இந்த பாக்டீரியா இருக்குது. ஸோ இதான் வந்து டெஸ்ட் டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் டியூப்ல வந்து அ கல்ச்சர் மே அ அகார் மீடியம் இருக்குது. சரியா? கல்ச்சர் மீடியம். அதுக்கு தேவையான பாக்டீரியாவுக்கு தேவையான கல்ச்சர் மீடியம். அகார நம்ம ஸ்லாண்டிங்கா ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்றாய்ங்க. இதுதான் டெஸ்ட் டியூப்னா, ஸ்லாண்டிங்கா அகார் மீடியத்த இது பண்ணி வச்சுர்றாங்க. அகார் மீடியத்த இது பண்ணி வச்சுட்டு, ஸ்லாண்டிங்கா சாலிடிஃபை பண்ணி வச்சுட்டு, இதுக்கு மேல ப பாக்டீரியல் கல்ச்சர வந்து ஒரு நிமிஷம். பாக்டீரியல் கல்ச்சர வந்து சாரி இந்த பாராஃபின் லிக்விட வந்து இது மேல ஊத்தி விட்டுறாங்க. ஸோ ஊத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, பாக்டீரியா வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுர்றாங்க. ஸ்ட்ரீக் பண்ணி வச்சுர்றாங்க. சரியா? பாக்டீரியாவ ஸ்ட்ரீக் பண்ணி வச்சுருவாங்க. இந்த அகார் மீடியத்தில ஸ்ட்ரீக் பண்ணி வச்சுட்டு, அது மேல இந்த லிக்விட் பாராஃபின ஊத்தி வச்சுர்றாங்க. ஸ்டெர்லைஸ்டு லிக்விட் பாராஃபின இந்த அகார் மீடியத்து மேல ஊத்தி வச்சப்புறம், என்ன ஆகுது? அ ஸோ ஆக்ஸிஜன் வந்து எதுவும் என்ட்ரி ஆகாது. பாக்டீரியாவுக்கு ஆக்ஸிஜன் பெருசா தேவ கிடையாது. ஏரோபிக் பாக்டீரியானாலும் ஆக்ஸிஜன் தேவ கிடையாது. ஸோ இங்க இப்போ பாக்டீரியா ஒன்ஸ் கல்ச்சர் மீடியத்தில இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம், அதுக்கு டீஹைட்ரேஷன் ஆக விடாம இந்த லிக்விட் பாராஃபின் தடுக்கும். சரியா? ஸோ டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா என்னது? பாக்டீரியா உள்ள சைட்டோபிளாசம் இருக்குல்ல, ஃப்ளூயிட்ஸ் வந்து வெளிய போயிரும். அப்ப பாக்டீரியா டெத் ஆயிரும். ஸோ அத தடுத்து ட்ரை ஆக விடாம இந்த லிக்விட் பாராஃபின் வந்து அந்த அகார் மேல நம்ம ஊத்தி வச்சுறதுனால, ஆக்ஸிஜனோ, லைட்டோ வந்து பாஸ் ஆயி இந்த பாக்டீரியாவ டெத் பண்ணாது. சரியா? இதுவும் வந்து ஒரு மினிமம் டயத்துக்கு தான் இந்த லிக்விட் பாராஃபின் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லிக்விட் பாராஃபின ஊத்துறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதனுடைய குரோத் வந்து ஸ்லோ ஆயிரும். ஸோ குரோத் ஸ்லோ ஆயிருச்சுனாலே அதோட டெத்தும் ஸ்லோ ஆயிரும். சரியா? ஸோ இந்த மெத்தட்ல நம்மளுக்கு பாக்டீரியாவ ஸ்டோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் கண்டிஷன்ல என்ன பண்றாங்க? அ ஜ 0 டூ 4 டிகிரி செல்சியஸ்ல வைக்கிறாங்க. இந்த பாக்டீரியா 2லேருந்து 3 வாரத்து வரைக்கும் நம்ம அ அந்த பிரிசர்வ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் பண்ணலாம். இந்த கண்டிஷன்ல 3 டூ 4 மந்த்ஸ் வந்து ஃபங்கைய வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நம்ம லேப்ல வந்து ஃபங்கை கிடையாது. இதுல வந்து மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகுது. சரியா? மெட்டபாலிசம்னா என்னது? சாப்ட்டு அது வெளியேத்துற கழிவு. அந்த கழிவு வந்து கம்மியா நடக்குது. ஸோ மெட்டபாலிசம்னா டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ வெளியேத்துறது. இந்த டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் கம்மியா வெளியேத்துனாலே நம்மளுக்கு பாக்டீரியா டெத் ஆகாது. 2வது மெத்தட் வந்து பாராஃபின் மெத்தடு.
பாராஃபின் மெத்தட்ல லிக்விட் பாராஃபின் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெர்லைஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கு ஓவன்ல 1 ஹவர் 180 டிகிரி செல்சியஸ் வைக்கிறாங்க. இத வந்து அகார் ஸ்லாண்ட்ல வந்து ஸ்லோப்ல வந்து அகார் ஸ்லாண்ட எப்படி டெஸ்ட் டியூப்ல அகார் சொல்யூஷன ஸ்லாண்டிங்கா ஊத்தி வைக்கிறாங்க. சரியா? ஸோ ஊத்தி வச்சா அது சாலிடிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் இதுல வந்து மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்டீக் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டீக் பண்ணி வச்சுட்டு இதுல இன்குபேட் பண்ணி லிக்விட் பாராஃபினையும் ஊத்தி வச்சுடுறாங்க. ஸோ லிக்விட் பாராஃபின் ஊத்தி வச்சிருந்ததுனால உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வந்து மெயின்டெயின் ஆகும். இன்குபேட்டர் டெம்பரேச்சர் மெயின்டெயின் ஆக்ஸிஜன் வந்து கம்மியா இதுக்கு பாஸ் ஆகும். மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு பாஸ் ஆகும். ஸோ அதனால அதை யூட்டிலைஸ் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகிறதுக்கு ஸ்லோ ஆகுது. ஸோ மைக்ரோபியல் growth வந்து இங்க ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் கண்டிஷன்ல மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. பாராஃபின் மெத்தட்ல வந்து மைக்ரோபியல் growth வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. சரியா? ஸோ 2மே ஸ்லோ ஆறதுனால என்ன ஆகுது? டெத் ஸ்லோ ஆகுது. டெத் ஸ்லோ ஆறதுனால நம்ம ரொம்ப நாளைக்கு பாக்டீரியாவ ஸ்டோர் பண்ண முடியும். பட் 2மே வந்து டெம்பரரிக்கு அதாவது ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து நம்ம அத அ பாதுகாக்கலாம் பாக்டீரியாவ. அதுக்கு மேல பாதுகாக்கணும்னா வேற மெத்தட் தான் போணும். ஸோ அடுத்த மெத்தட் வந்து லயோஃபிலைசேஷன் ஆர் ஃப்ரீஸ் ட்ரையிங் மெத்தட். ஸோ லயோஃபிலைசேஷன் ஆர் ஃப்ரீஸ் ட்ரையிங்னா நார்மலா ஒரு பாக்டீரியா வந்து ட்ரை பண்ணோம்னா ட்ரையிங் அப்போ வந்து என்ன ஆகும்? இந்த சைட்டோபிளாசம்ல இருக்கிற இந்த ஃப்ளூயிடும் ட்ரை ஆயிரும். ஸோ ட்ரை ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்? பாக்டீரியா டெத் ஆகிரும். சரியா? ஸோ அது லிக்விடா இருக்கிற வரைக்கும் தான் பாக்டீரியா லைவா இருக்கும். ஏன்னா லிக்விடா இருக்கும்போது தான் டிஎன்ஏ பிரசன்ட் ஆயிருக்கும். லிக்விடே இல்லாதபோது டிஎன்ஏ எப்படி பிரசன்ட் ஆயிருக்க முடியும்? ஸோ டிஎன்ஏ இல்லாம ஒரு பாக்டீரியா வந்து உயிர் வாழாது. ஸோ டெத் ஆயிரும். ஸோ அதனால ஒரு நார்மலா ஒரு பாக்டீரியாவை ட்ரை பண்ணீங்கன்னா அது செத்து போயிரும். ஆனா ஃப்ரீஸ் ட்ரையிங் பண்ணீங்கன்னா பாக்டீரியா வந்து சாகாது. அது தூங்குற ஸ்டேஜ்க்கு போயிரும். ஸோ இதான் அதனுடைய கான்செப்ட். ஸோ என்ன பண்றாங்கன்னா, பாக்டீரியல் சஸ்பென்ஷன வந்து ஒரு ஸ்மால் வயல் பார்த்துருக்கீங்கல்ல? இந்த இன்ஜெக்ஷன்ல வந்து டாக்டர் வந்து ஒரு கிளாஸ் இது மாரி இருக்கும். அத வந்து அப்படி உடைப்பாரு. சரியா? உடைச்ச உடனே உள்ள வந்து லிக்விட் பிரசன்ட் ஆயிருக்கும். இன்ஜெக்ஷன் வச்சு அத உறிஞ்சுவாரு. இன்னொரு வந்து வயல் இருக்குது. அப் அ சாரி ஆம்பியூல் வயல்ன்னு இருக்குது. ஆம்பியூல் தான் நான் சொன்னது. அதாவது உடைச்சு அ உள்ள இருக்கிற லிக்விட எடுக்கிறது. வயல் வந்து ரப்பர் கார்க்னால குளோஸ் ஆயிருக்கும். அதுல வந்து இன்ஜெக்ஷன குத்தி உள்ள இருக்கிற ட்ரக்க வந்து வெளிய எடுப்பாங்க. ஸோ அந்த வயல் தான் வந்து அந்த வயல் எடுத்துக்கிறாங்க. அந்த வயல்ல வந்து பாக்டீரியல் செல் சஸ்பென்ஷன் பாக்டீரியல் சஸ்பென்ஷன பாக்டீரியல் சஸ்பென்ஷன் இல்லாட்டினா கல்ச்சர் பாக்டீரியா கல்ச்சர் இல்லாட்டினா இனாக்குலம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சரியா? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாரி சில நேரத்துல போட்டு வைக்கிறாங்க. அது நமக்கு புரிஞ்சா ஓகே. சரியா? மைக்ரோபியல் கல்ச்சர்ன்னு போடலாம். இல்ல ஐசோலேட்டட் மைக்ரோபியல் கல்ச்சர சொல்லலாம். சரி எப்படினாலும் சொல்லிக்கலாம். சரியா? அத வந்து ஸ்மால் வயல்ல பிளேஸ் பண்ணிட்டு -60 to 78 சரி 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அத கூல் பண்றாங்க. சரியா? நார்மலா ரெஃப்ரிஜரேட்டர் கண்டிஷன்ங்கிறது மேல இருக்கிற அதாவது அந்த ஐஸ் ஆகுற டெம்பரேச்சர் தான் 0 to 4 டிகிரி செல்சியஸ். ஃப்ரிட்ஜ்ல கீழ உள்ள டெம்பரேச்சர் என்ன 2 to 8 டிகிரி செல்சியஸ். சரியா? ஃப்ரிட்ஜ்ல கீழ உள்ள எந்த கீழ உள்ள அ அதாவது நான் மாவு, காய்கறி இதெல்லாம் வைக்கிறோம்ல, அதனுடைய டெம்பரேச்சர் வந்து 2 to 8 டிகிரி சென்டிகிரேட். சரியா? மேல ஐஸ் ஆகுறது வந்து 0 to 4 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ -60ன்னா எவ்வளோ கோல்டா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. -60ன்னா எவ்வளோ கோல்டா இருக்கும். ஸோ அதனால அந்த டெம்பரேச்சர் -60 to -70 டிகிரி செல்சியஸ்ல அத கூலிங் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து அப்பேரச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் காட்டன் பிளக்டு வயல்ஸ். ஸோ ஸ்மால் காட்டன் பிளக்டு வயல்ஸ்னா என்னன்னா, அ இதான் ஸ்மால் காட்டன் பிளக்டு வயல்ஸ். இதுல வந்து நம்ம மைக்ரோபியல் சஸ்பென்ஷன பிளேஸ் பண்ணி, இத வந்து எதுல வைக்கிறாங்க? ஒரு கிளாஸ் ஃப்ளாஸ்க்ல வைக்கிறாங்க. இந்த ஃப்ளாஸ்க் வந்து கண்டன்சரோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ கண்டன்சர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கூலிங்க்காண்டி யூஸ் ஆகுது. இது வழியா தான் இந்த இத வந்து கூல் பண்றாங்க. இது கண்டன்சர்ல ஐஸ் இந்த இருக்குல்ல, ட்ரை ஐஸ், ஆல்கஹால் இருக்கு. அதனால இங்க கூலிங் கண்டிஷன் வந்து இது வழியா பாஸ் பண்றாங்க. ஸோ பாஸ் பண்ணி இங்க வந்து இந்த கூல் கண்டிஷன உருவாக்குறாங்க. இந்த கண்டன்சர் வந்து வேக்கம் பம்ப் மூலமா இது பண்ணியிருக்காங்க.
ஸோ வேக்கம் பம்ப் மூலமா நீ உனக்கு மாய்ஸ்சர் இது வந்து ட்ரை ஆறது இதெல்லாம் வந்து சப்ளைம்டு கண்டிஷனுக்கு போகுது. சப்ளிமேஷன்னா என்னன்னா, ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்து அப்படியே வேப்பர் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறது. சரியா? ஃபர்ஸ்ட் கூலிங் பண்றாங்க. அந்த கூலிங் மூலமா இத ஐஸ் ஆக்கிடுறாங்க. எத ஐஸ் ஆக்குறாங்க? பாக்டீரியல் சஸ்பென்ஷன ஐஸ் ஆக்குறாங்க. அப்புறம் திருப்பி கூல் பண்ணும்போது இந்த ஐஸா இருக்கிறது அப்படியே சடனா வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகுது. சரியா? டைரக்ட்டா சாலிட் டூ கேஸ். சாலிட் டூ லிக்விட், லிக்விட் டூ கேஸ் கிடையாது. சாலிட் டூ டைரக்ட்டா கேஸ். அதுக்கு பேரு தான் சப்ளிமேஷன். ஸோ இந்த கண்டென்சர் வழியா என்ன பண்றோம்? த்ரூ கண்டென்சர் cold condition passed to the glass flask which contains the vials. ஸோ இப்போ இந்த கோல்டு கண்டிஷன் ஓவரா கோல்ட் ஆகும்போது இந்த சஸ்பென்ஷன் லிக்விட் பாக்டீரியல் கல்ச்சர் மைக்ரோபியல் பிராத் கல்ச்சர்னு சொல்லலாம் லிக்விட் கல்ச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா ஐஸா கன்வெர்ட் ஆயிருது. ஸோ ட்ரை ஆகி ஐஸா மாறிடுது. டெசிகேட்டட்னா என்னன்னா ட்ரை பொசிஷனுக்கு மாறிடுது. சரியா? ஸோ இந்த ஐஸ்ல இருக்கிற வாட்டர் as the ice in the suspension sublimes into water vapor. திருப்பி இன்னும் கூலிங் ஜாஸ்தி பண்ணும்போது உள்ள இருக்கிற அந்த ஐஸ் வந்து வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆயிருது. ஃபர்ஸ்ட் லிக்விட் வந்து ஐஸா மாறுது. அப்புறம் அந்த ஐஸ்ல இருந்து டைரக்டா வாட்டர் வேப்பருக்கு மாறிடுது. ஸோ அப்படி மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா உன்னுடைய கல்ச்சர் வந்து ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகுது. ஆனா உள்ள இருக்கிற பாக்டீரியாவோட வயபிலிட்டி வந்து டெத் ஆகாது. சரியா? சாகாது. ஏன்னா ஃப்ரீஸ் ட்ரை கண்டிஷன்ல அதனுடைய வாட்டர் வேப்பர மாய்ஸ்சரை வந்து நம்ம ரிமூவ் பண்றதுனால அது வந்து அதனுடைய செல் டெத் ஆகாது. செல் வந்து டார்மன்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். பாக்டீரியாவோட செல்லு வந்து டார்மன்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். டெத் ஆகாது. ஸோ இப்போ வந்து இந்த வயல்ஸை இதுல இருந்து வெளியே எடுத்துருவாங்க. இப்போ வயல்ஸை இதுல இருந்து வெளியே எடுத்துட்டு ஒரு லாங் கிளாஸ் டியூப், லார்ஜ் டியூபுக்கு இந்த ஒவ்வொரு வயலையா மாத்துவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு வயல்லையும் நமக்கு தேவையான பாக்டீரியல் கல்ச்சர் வந்து ட்ரை பொசிஷன்ல கீழே பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். சரியா? என்ன ஃபார்ம்ல இருக்கும்? பவுடர் ஃபார்ம்ல பாக்டீரியா இருக்கும். சரியா? இந்த அவுட்டர் டியூப் இருக்குல்ல, இந்த கிளாஸ் டியூப். சரியா? இந்த மேல இருக்கிற இதை வந்து சீல் பண்ணி வச்சிருவாங்க. வேக்கம்ல சீல் பண்ணி இதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஆஸ்பெஸ்டாஸ் பேக்கிங்கிறது வந்து எதுக்குன்னா மாய்ஸ்சர் வந்து வெளியே இருந்து உள்ள வராம இருக்கிறதுக்காண்டி அதை தடுக்கிறதுக்கு ஆஸ்பெஸ்டாஸ் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள வந்து வயல் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் வயல் இதுல பாக்டீரியல் பவுடர் இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வா இருக்கும். சரியா? அதாவது ஸ்டோரேஜ் வந்து அது சாகாம எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஸோ இதான் வந்து லயோபிலைசேஷன் ஆர் ஃப்ரீஸ் ட்ரையிங் மெத்தட். ஸோ அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட். ஸோ கிரையோ ப்ரிசர்வேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ லயோபிலைசேஷன்லயும் சில டேமேஜ் ஆகலாம். ஏன்னா ட்ரை தான் இப்போ கடைசியா பண்றீங்க. ட்ரை பண்ணும்போது நீ கரெக்டா ட்ரை பண்ண முடியல அப்படின்னா அந்த பாக்டீரியா திருப்பி டெத் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன் போறாங்க. சரியா? லயோபிலைசேஷன்ல என்ன டிகிரி சொன்னீங்க? -60 to -70 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த ஃப்ரோசன் பண்றாங்க. ஸோ கிரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட்ல என்ன பண்றாங்கன்னா இது வந்து ரொம்ப லாங் டேர்ம் ப்ரிசர்வேஷனுக்கு யூஸ் ஆகுது மெயினா. ஃப்ரீஸ் ட்ரையிங்ல பண்ண முடியாததை நம்ம இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன் மூலமா பண்ணலாம். ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோபியல் லாஸ் டியூ டு ட்ரையிங். சரியா? ட்ரை பண்றதுனால மைக்ரோபியல் லாஸ் ஆகுதுல்ல, அதை வந்து எப்படி தடுக்கிறாங்கன்னா, அது மேல இந்த கிளிசராலையோ டிஎம்எஸ்ஓவையும் ஊத்தி வச்சிருவாங்க. சஸ்பென்ஷன் மேல இந்த சஸ்பென்ஷன் இருக்குல்ல, அந்த சஸ்பென்ஷன் மேல என்ன ஊத்துறாங்க? கிளிசரால் அண்ட் டிஎம்எஸ்ஓ. டிஎம்எஸ்ஓங்கிறது டைமெத்தில் சல்பாக்சைடு.
இந்த இதுக்கு பேர் வந்து கிரையோ புரொடெக்டன்ட். அதாவது ஐஸா இருக்கிற இத வந்து புரொடெக்ட் பண்ற அ சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? இங்க ட்ரை ஐஸா கன்வெர்ட் ஆயிருக்குல்ல. இத வந்து அ இங்க வந்து -60 டூ -70°C ட்ரை பண்றாங்க. ஆனா, கிரையோ பிரிசர்வேஷன்ல மைக்ரோப்ஸ் ஆர் ராபிட்லி ஃப்ரோஸ்ட். உடனே லிக்விட் நைட்ரஜன பாஸ் பண்ணாலே அங்க விரைச்சிரும். சரியா? லிக்விட் நைட்ரஜனோட டெம்பரேச்சர் வந்து -196°C. சரியா? ஃப்ரீஸ் ட்ரையிங்ல வந்து நார்மலா -60 டூ -70°. அதுவே பயங்கர கோல்டு. லிக்விட் நைட்ரஜனோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா -196°C. ஸோ இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து மைக்ரோப்ஸ்ல பாஸ் பண்ண உடனே மைக்ரோப்ஸ் வந்து டக்குன்னு ஃப்ரீஸ் ஆயிரும். சரியா? ஃப்ரீஸ் ஆன உடனே இது மேல கிரையோ புரொடெக்ஷன்ஸ ஆக்ட் பண்ணிருவாங்க. எது? இந்த கிளிசரால் இல்லாட்டினா டிஎம்எஸ்ஓ. இந்த டிஎம்எஸ்ஓ, கிளிசரால்லாம் என்ன பண்ணும்னா, அ எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஹியூமக்டன்ட்டா யூஸ் ஆகும். ஹியூமக்டன்ட்டா யூஸ் ஆகும்னா, உள்ள இருக்கிற வெளியில இருந்து ஒரு மாய்ஸ்சர உள்ள கொண்டு வராது. உள்ள இருக்கிற மாய்ஸ்சர வெளிய விடாது. ஒரு சீல்டு மாரி ஆக்கிரும். சரியா? ஸோ சீல்டு மாரி ஆக்குறதுனால, நம்ம 10லருந்து 30 வருஷம் வரைக்கும் கூட ஒரு பேக்டீரியாவ வந்து நம்ம எந்த சேஞ்சும் இல்லாம நம்ம அத ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது எப்படி பண்றாங்கன்னா, மைக்ரோபியல் கல்ச்சர வந்து பெட்ரி டிஷ்ல ஊத்தி வைக்கிறாங்க. ஊத்தி வச்சுட்டு, அதுக்கு மேல 4 எம்எல் டூ 4 எம்எல் ஆஃப் 10% கிளிசரால் இல்லன்னா 5% டிஎம்எஸ்ஓ. இந்த பெர்சன்டேஜ்லாம் தேவை கிடையாது. 4 எம்எல்லும் தேவை கிடையாது. ஆட் கிளிசரால் ஆர் டிஎம்எஸ்ஓ. சரியா? அப்புறம் அ இதுலேருந்து ஒரு 0.5 எம்எல் எடுத்து கிரையோ டியூப், அதாவது டெஸ்ட் டியூப் மாரி, அது பேரு கிரையோ டியூப்ல மாத்துறாங்க. அந்த கிரையோ டியூப்ப வந்து லிக்விட் நைட்ரஜனா பாஸ் பண்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் த லிக்விட் நைட்ரஜன் டூ கிரையோ டியூப் இப்படி மாத்தணும். சரியா? ட்ரான்ஸ்ஃபர் த லிக்விட் நைட்ரஜன் டூ கிரையோ டியூப் அண்ட் ஸ்டோர் இட். ஸோ இப்போ வந்து -196°C இருக்கும். உடனே வந்து அது ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆகும்போது உள்ள இருக்கிற பாக்டீரியல் செல்லும் ஃப்ரீஸ் ஆயிரும். கிரையோ புரொடெக்டன்ட்ஸ் இதுவும் ஃப்ரீஸ் ஆகும். ஆனா இது வந்து என்ன பண்ணுது? உனக்கு பாக்டீரியாவோட அந்த வயபிலிட்டிய இன்னும் 10லருந்து 30 வருஷம் வரைக்கும் கூட அது பாதுகாத்து வைக்குது. ஸோ ஃபார் ரிவைவிங்னா என்னன்னா, அந்த தூங்குற கண்டிஷன் டார்மன்ட் ஸ்டேஜ்க்கு கொண்டு போயிடுறோம்ல, அந்த தூங்குற கண்டிஷன்லேருந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நைட்ரஜன வந்து ரிமூவ் பண்ணிறணும். நைட்ரஜன் ரிமூவ் பண்ணா தான் உள்ள இருக்கிற அந்த டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும். அது ரூம் டெம்பரேச்சர் 25 டூ 37°C வந்து நீ அத கன்வெர்ட் பண்ணணும். வார்ம் வாட்டர் வச்சு இந்த பாக்டீரியல் டெஸ்ட் டியூப வந்து அந்த வார்ம் வாட்டர்ல காட்டுனேன்னா, உனக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். ரூம் டெம்பரேச்சர் 2 டூ 3 மணி நேரம் ஆகும். சரியா? ரிவைவிங் ஆற டைம் வந்து 2 டூ 3 ஹவர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் உனக்கு தேவையான குரோத் மீடியால அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அடுத்து -70°C டீப் ஃப்ரீசர்ல -70°C ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து கிளாஸ் பீட்ஸ். சரியா? மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்ச்சர் மீடியம் எடுத்துப்பாங்க. இது வந்து இதுதான் டயகிராம் போட்டிருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்ன கிளாஸ் பீட்ஸ். சின்ன சின்ன, அதாவது இந்த ஹோமியோபதி மாத்திரை எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ அந்த லெவல்ல வந்து கிளாஸ் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. கிளாஸ். நம்ம கிளாஸ ஹோமியோபதிக் மெடிசின் பார்த்துருக்கீங்களா? உருண்டை உருண்டையா பல்லி மிட்டாய் மாரி இருக்கும். அந்த சைஸ்ல வந்து கிளாஸ் பீட்ஸ மேக்கப் பண்ணி வைப்பாங்க. இந்த கிளாஸ் பீட் என்ன பண்ணும்னா, இந்த கிளாஸ் பீட வந்து ஒரு பெட்ரி டிஷ்ல அகார் மீடியம் இருக்குது. அந்த அகார் மீடியத்துல பாக்டீரியா வந்து ஸ்டீக் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லாட்டினா ஒரு டெஸ்ட் டியூப் இருக்குது. அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து மைக்ரோபியல் சஸ்பென்ஷன் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த கிளாஸ் பீட அதுக்குள்ள போட்டுருவாங்க. போட்டுட்டு அத எடுத்தோம்னா, அதுல எக்ஸாக்ட்டா ஒரு 0.5 எம்எல் வந்து அந்த கிளாஸ் பீடுல ஒட்டியிருக்கும். சரியா? ஒட்டிக்கும். இந்த கிளாஸ் பீட் வந்து பிக்கப் பண்ணி வச்சுக்கும். ஒரு 0.5 எம்எல் வந்து இட் ஹேவ் த கேப்பபிலிட்டி டூ பிக் அப் த 0.5 எம்எல் ஆஃப் சஸ்பென்ஷன் இன் த கிளாஸ் பீட். கிளாஸ் பீட்ல அது வந்து ஒரு 0.5 எம்எல் பிக்கப் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாரி பெட்ரி டிஷ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ இந்த பெட்ரி டிஷ்ல உன்னுடைய கிளாஸ் பீட போட்டு நல்லா சுத்துவாங்க. சரியா? பெட்ரி டிஷ்ஷ வெளியில எடுத்து அப்படியே ரோல் பண்ணி விட்டோம்னா, அந்த கிளாஸ் பீட் வந்து அதனுடைய அகார் மீடியத்தில எல்லாம் சுத்தி, சுத்தி, சுத்தி ஒரு 0.5 எம்எல் வந்து அது ஹோல்ட் அப் பண்ணி வச்சுக்கும்.
ஸோ இந்த கிளாஸ் பீடை எடுத்து ஒரு வயல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. வயால். வயால்ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியா? வயால், ஆம்பியல் 2 இருக்குது. சரியா? அந்த வயல்ல வந்து இந்த கிளாஸ் பீட ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த வயல -60 to 70 டிகிரி செல்சியஸ் வைக்கிறாங்க. இந்த கிளாஸ் பீடு என்ன பண்ணும்னா, ஆ டைரக்ட்டா ஒரு வெறுமனே எந்த ஹோல்டும் இல்லாம பாக்டீரியா இருக்கிறத விட, இந்த கிளாஸ் பீட்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, ஆ அது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல சர்வைவ் ஆகுது அப்படின்றாங்க. சரியா? ஸோ சிம்பிளா அவ்வளோதான். ஸோ இதுக்கும் அந்த கிரையோ பிரிசர்வேஷன் அண்டு ஃப்ரீஸ் ட்ரையிங்க்கு பெருசா வித்தியாசம் கிடையாது. நீ ஃப்ரீஸ் ட்ரையிங்லயும், கிரையோ பிரிசர்வேஷன்லயும் என்ன பண்ணியோ, அத கிளாஸ் பீட வச்சு பண்றோம். அவ்வளோதான். மைக்ரானிக்ஸா அத டைரக்ட்டா ஒரு பவுடரா மாத்துறோம். ஒரு கிளாஸ் வயர்ல. இங்க வந்து கிளாஸ் பீட ஆ மைக்ரோபியல் லிக்விட் கல்ச்சர் மீடியம் சரியா? அகார் மீடியத்துல கிடையாது. லிக்விட் கல்ச்சர் மீடியத்துல 15% கிளிசரால் வந்து கிரையோ புரோடக்டன்ஸா ஆட் பண்ணி வைக்கிறாங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு, இதுல மைக்ரோபியல் கல்ச்சர வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சீட்ட ரொம்ப பாக்டீரியல் லிக்விட் கல்ச்சர் மீடியம் இஸ் மிக்ஸ்டு வித் 10% ஆஃப் இது வேண்டாம். ஸோ, இப்போ வந்து கிளாஸ் பீட அதுல நியூட்ரலைஸ்டு கிளாஸ் பீட்ஸ் ஆர் to the bacterial culture medium. Glass beads will pick up approximately 0.5 ml of and these beads are transferred to vials. இப்போ இந்த அந்த வயல்ஸை வந்து -60 to 70 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ரொம்ப நாளைக்கு வருது. சரியா? திருப்பி இதை கண்டிஷனை ரிவைவ் பண்ணணும்னா என்னன்னா, இந்த பீட்ஸ் எடுத்து ஒரு சாலிட் கல்ச்சர் மீடியம். இது வந்து லிக்விட் கல்ச்சர் மீடியத்துலேருந்து பண்ணது. ஒரு சாலிட் கல்ச்சர் மீடியம். சாலிட் கல்ச்சர் பெட்ரி டிஷ்ல ஊற்றி வச்சு சாலிடிஃபை பண்ணி வச்சிருக்கிறது பேர் தான் சாலிட் கல்ச்சர் மீடியம். இந்த சாலிட் வந்து இந்த பீடை வந்து அந்த பெட்ரி டிஷ்ல போட்டு உருட்டி விட்டோம்னா, அது வந்து குடு குடுன்னு உருண்டு ஓடும். சரியா? அந்த இதுல இந்த பெட்ரி டிஷ்ல ஓடும். அப்படி ஓடும்போது அதை திருப்பி இன்குபேட் பண்ணோம்னா, இது வந்து பெட்ரி டிஷ்னு வச்சுக்கோ. ரிவைவிங் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்றேன். கிளாஸ் பீடு வந்து இதுல வச்சுட்டு உருட்டி விடுவாய்ங்க. ஸோ இது வந்து எல்லா இடத்துக்கும் அப்படியே உருளும். சரியா? உருளும்போது இந்த கிளாஸ் பீட்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இந்த கல்ச்சர் மீடியத்துல பட்டு அது குரோத் ஆக ஆரம்பிக்கும். ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? ஜெலட்டின் டிஸ்க்ல வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது. ஸோ பாக்டீரியல் சஸ்பென்ஷனை வந்து என்ன பண்றாங்கன்னா, அகார் மீடியத்துக்கு பதிலா ஜெலட்டினை வந்து மெல்ட் பண்ணி அந்த பாக்டீரியல் சஸ்பென்ஷனை அந்த ஜெலட்டின் மீடியத்தோட மெல்ட் பண்ண ஜெலட்டின் மீடியத்தோட மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜெலட்டினை வந்து எதுல பேஸ் பண்றாங்கன்னா, பெட்ரி டிஷ்ல ஊத்தி வைக்கிறாங்க. ஊத்தி கூல் பண்ணோம்னா, அது வந்து சாலிடிஃபை ஆகுது. சாலிடிஃபை ஆனதுக்கப்புறம் டெசிகேட்டர்ல வைக்கிறாங்க. இந்த டெசிகேட்டர்ல வந்து வேக்குமும், அப்புறம் உள்ள வந்து அப்சார்பன்ட் அப்படின்னு ஒரு மெட்டீரியலும் இருக்கும். இது என்ன பண்ணும்னா, உள்ள இருக்க வெளிய மாய்ஸ்சர் எல்லாம் அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். ஜெலட்டின் வந்து அ 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1/2 1 1
இந்த பாக்டீரியல் சஸ்பென்ஷனை அதனுடைய போர்ஷன்ஸ்ல உள்ள வாங்கிக்கும். சரியா? உள்ள வாங்கிக்கிட்டு இதை வந்து டெசிகேட்டர்லயே ரொம்ப நாளைக்கு வச்சிருப்பாங்க. ஸோ டெசிகேட்டர்ல வந்து வெளியில என்விரான்மெண்டல்ல இருக்கிற பிரச்சனைகள், ஆக்சிஜன், லைட்டு, டெம்பரேச்சர் வந்து இது வந்து இந்த பாக்டீரியல் ஜெலட்டின் டிஸ்க் வந்து பாதிக்காது. சரியா? எந்த மாதிரி பாக்டீரியா இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாங்க? என்ட்ரோபாக்டீரியே, அதாவது நம்ம குடல்ல டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் என்ட்ரோபாக்டீரியாசியே. அடுத்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண பாக்டீரியா. சரியா? இந்த 2 பாக்டீரியாவையும் வந்து இந்த ஜெலட்டின் டிஸ்க் வழியா நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து மெயினா ஸ்டோரேஜ் இன் சாயில். சரியா? சாயில்ல தான் வந்து பாக்டீரியாவுக்கு தேவையான மெனி நியூட்ரியன்ட்ஸ் வந்து சாயில்ல பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? அதனால ஒரு பாக்டீரியாவை சாயில்ல ஸ்டோர் பண்ணி வச்சா இன்னும் ரொம்ப நாளைக்கு என்னது பாக்டீரியா வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்றாங்க, சாயில முதல்ல எடுத்து சாயில்ல ஏற்கனவே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கண்டாமினேட் ஆயிருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த சாயில முதல்ல எடுத்து என்ன பண்றாங்க, அதை ஸ்டெரைல் பண்றாங்க. சரியா? ஸோ எந்த மாதிரி முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த மாதிரி ஆர்கானிசத்தை வந்து இந்த சாயில்னா ஃபங்கை, ஆஸ்பர்ஜிலஸ் அண்ட் சம் பாக்டீரியா வந்து இந்த லாங்கர் பீரியட்ல வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணலாம். ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா வந்து ஸ்போரா முதல்ல மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸ்போரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பாக்டீரியாவுக்கு ஃபுட்டையும் டெம்பரேச்சரையும் ஃபுட்டை கொடுக்கக்கூடாது, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணோம்னா பாக்டீரியா வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் போகும். அப்போ பாக்டீரியா வந்து இட் வில் ஃபார்ம் ஸ்போர்ஸ் அரவுண்ட் இட் செல்ஸ். செல்லை சுற்றி ஒரு ஸ்போர் ஃபார்ம் பண்ணிக்கும். சரியா? ஒரு போர்வை மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிற பேர் தான் ஸ்போர்ஸ். ஸோ இந்த ஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெரைல் வாட்டர்ல அதை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பாட்டில்ல வந்து சாயில் எடுத்துக்கிறாங்க. அந்த சாயில் வந்து இட் ஷுட் பி ஸ்டெரைல். சரியா? அந்த சாயில வந்து ஹாட் ஏர் ஓவன்ல வச்சோம்னா 1 ஹவருக்கு 180 டிகிரி செல்சியஸ்ல சாயில்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்லாம் செத்து போயிடும். அப்படி ஸ்டெரைல் பண்ணப்பட்ட சாயில்ல நம்ம அந்த ஸ்டெரைல் சஸ்பெண்டட் வாட்டர் இருக்குல்ல, அதாவது பாக்டீரியால் சஸ்பெண்டட் ஸ்டெரைல் வாட்டர் இருக்குல்ல, அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சீடட்னா என்னன்னா டிரான்ஸ்ஃபர்டு தான். சரியா? விதைக்கிறாங்கன்னு அர்த்தம். சாயில்ல வந்து நார்மலா வெஜிடபிள்ஸ் விதைக்கிறாங்க, இங்க பாக்டீரியாவை விதைக்கிறாங்க. சரியா? 10 நாள் கழிச்சு இந்த சாயில்ல வந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைச்சிடும். ஸோ பாக்டீரியா வந்து என்ன பண்ணும்னா, அந்த சாயில்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தனக்கு சாப்பாடு வந்தோடனே ஸ்போரை உடச்சு விட்டுரும். ஸ்போர் வந்து டெத் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 10 டேஸ்ல இந்த பாக்டீரியா வந்து அந்த ஸ்டெரைல் சாயில்ல நியூவா க்ரோத் ஆயிருக்கும். ஸோ க்ரோத் ஆன அந்த பாக்டீரியா 10 நாள் கழிச்சு இந்த சாயில் எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சிடுறாங்க. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்ச உடனே அது ரொம்ப நாளைக்கு அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி ஆர்கானிசத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க? ரைசோபஸ், ஃபங்கைல ரைசோபஸ், ஆஸ்பர்ஜிலஸ், அடுத்து பாக்டீரியா வந்து ரொம்ப லாங் பீரியடுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் வந்து ஷார்ட்டர் பீரியடுக்கு தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ரெஃப்ரிஜிரேட்டர் மெத்தடு, அடுத்து பாராஃபின் மெத்தடு. ரெஃப்ரிஜரேஷன் மெத்தட்ல 0 to 4 டிகிரி செல்சியஸ். பாராஃபின் மெத்தட்ல இந்த ஸ்டெரைல் லிக்விட் பாராஃபினை வந்து அகார் பாக்டீரியல் ஸ்ட்ரீக் பண்ண அகார் ஸ்லோப்ல வந்து ஊற்றி வச்சுட்டு அதை வந்து என்ன பண்றாங்க, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. சரியா? ஜஸ்ட் பாராஃபின் லிக்விட் பாராஃபின், ஸ்டெரைல் லிக்விட் பாராஃபின் அது மேலே ஊற்றி வச்சிடுறாங்க. ஸோ இதனால மைக்ரோபியல் க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. இங்க வந்து மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகுது ரெஃப்ரிஜரேஷன்ல. லயோஃபிலைசேஷன் ஆர் ஃப்ரீ ஸ்டேயிங் மெத்தட்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாக்டீரியல் செல் சஸ்பென்ஷன் எடுத்து ஒரு ஸ்மால் வயல்ல ஊற்றி வைக்கிறாங்க. ஊற்றி வச்ச உடனே அதை -60 to 70 டிகிரி செல்சியஸ் வந்து கண்டென்சர் மூலமா பாஸ் பண்ண உடனே இந்த செல் சஸ்பென்ஷன் இருக்குல்ல, லிக்விடா இருக்கு. சஸ்பென்ஷனாலே லிக்விடு. அந்த லிக்விடு வந்து ட்ரை ஆகி ஐஸா கன்வெர்ட் ஆயிருது. ஐஸா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த -60 to 70 டிகிரி செல்சியஸை நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஐஸ்ல இருந்து வாட்டர் வேப்பர் ஸ்டேஜுக்கு போயிருது. ஐஸ்ல இருக்கிற வாட்டர்லாம் வந்து வேப்பரா கன்வெர்ட் ஆகி போயிருது. அப்போ பாக்டீரியால இருக்கிற
அந்த செல்லும் வந்து ட்ரை ஆயிருது. சரியா? ட்ரை ஆயிருது. ஆனா, அதனுடைய வயபிலிட்டினா என்னது? அதனுடைய அ அதாவது செல் வந்து டெத் ஆகாது. உனக்கு எப்ப ரிவைவ் பண்ணாலும் அது திருப்பி குரோத் ஆகும். ஸோ இதான் வந்து லயோஃபிலைசேஷன் ஆர் ஃப்ரீஸ் டையிங் மெத்தட். ஸோ அப்படி பண்ணும்போதே சில பாக்டீரியா வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அத தடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கிரையோ புரோடெக்டிங்ஸ் கிளிசரால், டிஎம்ஓஸோ வந்து பாக்டீரியல் செல் சஸ்பென்ஷன்ல வந்து ஊத்தி வச்சுடுறாங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் அத வந்து வயல்ல எடுத்துக்கிறாங்க. வயல்ல எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அந்த வயல்ல வந்து இல்ல டெஸ்ட் டியூப்ல வந்து லிக்விட் நைட்ரஜன் கிரையோ டியூப்ன்னு இதுக்கு பேர் வந்து என்னது? கிரையோ டியூப். அந்த கிரையோ டியூப்ல வந்து லிக்விட் நைட்ரஜன் வந்து -196°C லிக்விட் நைட்ரஜன் இருக்கும். அத பாஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இந்த கிளிசராலும் அப்புறம் பாக்டீரியல் சஸ்பென்ஷனும் வந்து என்னது? கிளிசரால் அண்ட் மைக்ரோபியல் கல்ச்சர்ஸ். அது வந்து 2ம் சேர்ந்து ட்ரை ஆயிரும். சரியா? இந்த கிளிசரால் அண்ட் டிஎம்ஓஸோ என்ன பண்ணும்? வெளியில இருந்து மாய்ஸ்சர வந்து உள்ள விடாது. அதே மாரி பாக்டீரியால உள்ள இருக்கிற மாய்ஸ்சரும் வெளிய போகாது. ஸோ அப்ப பாக்டீரியா வந்து தூங்குற ஸ்டேஜ்லயே இருக்கும். இது 10லருந்து 30 வருஷம் வரைக்கும் கூட நம்ம பாக்டீரியாவ ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து -70°C நார்மலா அ ஒரு ஸ்டோரேஜ் கண்டிஷன் தான். ஸோ இது வந்து டீப் ஃப்ரீசர்ஸ் அப்படின்னு ரெஃப்ரிஜரேட்டர்ங்கிறது 0 to 4°C. டீப் ஃப்ரீசர் வந்து -70°C இருக்கும். நம்ம 0.5 சஸ்பென்ஷன வந்து ஒரு கிளாஸ் டியூப்ல எடுத்துட்டு அத -70°C வைக்கிறாங்க. இதுவும் வந்து டெம்பரரி பேஸ் தான். ஒரு 3 வீக்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து ஸ்டோரேஜ் ஆன் கிளாஸ் பீட்ஸ். கிளாஸ் பீட்ஸ் வந்து பல்லி மிட்டாய் மாரி சின்ன சின்னதா குண்டு குண்டா எடுத்துட்டு பாக்டீரியா லிக்விட் கல்ச்சர் மீடியத்துல டிப் பண்றாங்க. ஸோ டிப் பண்ணோம்னா, அது 0.5 ml வந்து இந்த கிளாஸ் பீட் வந்து இதுலருந்து பிக்கப் பண்ணும். ஒரு கிளாஸ் பீட் வந்து அதனுடைய சர்ஃபேஸ்ல வந்து 0.5 ml ஆஃப் லிக்விட் கல்ச்சர வந்து பிக்கப் பண்ணும். பிக் பண்ண அந்த பீட எடுத்து வயல்ல போட்டு வைக்கிறாங்க. அந்த வயல -60 to 70°C வரைக்கும் கூல் பண்றாங்க. ஸோ பீட திருப்பி ரிவைவ் பண்றதுக்கு அந்த பீட திருப்பி எடுத்து ஒரு சாலிட் கல்ச்சர் மீடியத்துல உருட்டி விட்டோம்னா, அது குரோ ஆக ஆரம்பிச்சுரும். அடுத்து ஜெலட்டின் டிஸ்க்ல வந்து பாக்டீரியல் சஸ்பென்ஷன ஊத்தி வைக்கிறாங்க. ஜெலட்டின திருப்பி கூல் பண்ணும்போது அது சாலிடா மாறிருது. இந்த ஜெலட்டின் என்ன பண்ணும்னா, அந்த பாக்டீரியாவ அதனுடைய பாலிமர் ஸ்ட்ரக்சர்ல உள்ள இழுத்துக்கும். அதுக்கப்புறம் டெசிகேட்டர்ல வச்சு அத ட்ரை பண்ணிடுறாங்க. ஸோ டெசிகேட்டர்ல வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து இது எந்த மாரி பாக்டீரியானா, என்டரோபாக்டீரியாசியா, ஸ்டெஃபிலோகாக்கஸ் இந்த 2யும் வந்து ஜெலட்டின் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து சாயில். சாயில்ல தான் மைக்ரோ ஆர்கானிசம்க்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்காண்டி சாயில வந்து ஸ்டோரேஜ் இதா எடுத்துக்கிறாங்க. முதல்ல சாயில்ல வந்து ஹாட் ஏர் ஓவன்ல ஸ்டெரைல் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து பாக்டீரியல்ல வந்து பாக்டீரியாவ ஸ்போர்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. மத்த எதுலயுமே இல்லாதத இந்த இடத்துல ஸ்போர்ஸா மாறுது. பாக்டீரியாவ ஸ்போர்ஸா மாத்துறாங்க. ஸ்போர்ஸா மாத்துனதுக்கு அப்புறம் அத வாட்டர்ல சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயில்ல போட்டு வைக்கிறாங்க. சாயில்ல போட்டதுக்கப்புறம் இன்குபேட் பண்ணி வச்சீங்கன்னா, 10 நாள்ல அந்த ஸ்போர உடைச்சுட்டு நியூ பாக்டீரியா ஃபார்ம் ஆயிரும். அந்த நியூ பாக்டீரியாவ வந்து ஃபார்ம் ஆன நியூ பாக்டீரியாவ வந்து ரெஃப்ரிஜரேட்டட் பண்ணி வைக்கிறாங்க. சரியா? சாயிலோட சேர்த்து ரெஃப்ரிஜரேட்டட் பண்ணி வைக்கிறாங்க. எந்த மாரி பாக்டீரியா எந்த மாரி ஆர்கானிசத்த பண்ணலாம்னா, ஃபங்கைல வந்து ரைசோபஸ் அஸ்பெர்ஜிலஸ் வந்து இந்த சாயில்ல ஸ்டோரேஜ் தான் நடக்குது. பாக்டீரியாலயும் சம் பாக்டீரியாவ சாயில் ஸ்டோரேஜ் பண்றாங்க. ஸோ இதான் வந்து பிரிசர்வேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர். மொத்தம் 8 மெத்தடு. ஆ மொத 2 மெத்தட் டெம்பரவரி, ரெஃப்ரிஜரேஷன், பாராஃபின் மெத்தடு. அடுத்த மெத்தட் வந்து லயோஃபிலைசேஷன் மெத்தட், கிரையோ பிரிசர்வேஷன். இதுவும் 10 to 3 இயர்ஸ். இது 1 to 3 இயர்ஸ் வந்து லயோஃபிலைசேஷன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்து -70°C டீப் ஃப்ரீசர் மெத்தடு. இதுவும் வந்து நம்ம லாங் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அடுத்து கிளாஸ் ஃபீட்ல -60 to -70°C பண்றாங்க. அடுத்து ஜெலட்டின் டிஸ்க் பண்றாங்க. சாயில்ல பண்றாங்க. அவ்வளவுதான். தேங்க் யூ.